கை வச்சான் ஆள வந்தா எங்க விடக்கூடாது என்னாச்சு விடக்கூடாது யாருக்கு நான் சொல்லியாச்சா கதிரவன் கதையை முடிக்க சொல்லி ஆமா அறிவிடத்துல உரைத்து அவன் என்ன பண்ணா தெரியுமா அவன் அச்சா நாங்க ஒரு அடியா அவன் சாவல ஓட்டுக்கிறான் யார வராங்கன்னு பயந்து ஓடி வந்துக்கிறான் அவன் எங்கிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டான் என்ன பண்ண வேலை ஒழுங்கா செய்ய எங்கிட்ட விட்டு நான் அந்தர் பண்ணிட்டு போனோம் அந்தர் பண்ணி முதல் கொண்டு அந்த நாகப்பன் சுத்தமா என்ன பண்ண சொல்லு 2 கோடி செலவாக இருக்க கூடாது அப்படி அவனுடைய தங்கை ஒருவள் இருக்கிறார் முதல்ல கை வச்சு ஓடுவாங்க அப்ப இது தப்பித்து விட்டார் கைக்கு எட்டிய கிளை அப்ப ஓட மாட்டேன்ற பறந்து விட்டது அவளை பார்த்த ஓட மாட்டேன் அவ்வளவுதானே அவ எங்க போய் பண்ணி என்ன தெரியும் இனி கோயிலுக்கு போயிருப்பான் அங்க போய் மடப்பான் அந்த அம்மன் ஆலயத்துக்கு செல்வான் அங்க மடப்பான் அம்மன் ஆலயம் செல்வான் சந்திப்பான் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டா நம்ம தான் கீழ் விழுந்து விடுவோம் பொறுமையாக நவுத்த வேண்டும் காய் ஒரு தடவை தான் இந்த ஆளவன் தான் செதறுவான் அது அடுத்தது கோலில் கண்ணாக அதோ தெரியும் அம்மன் ஆலயத்திற்கு போக வேண்டும் அல்லவா ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும் நவராத்திரி கோயிலுக்கு பின்னாடி போயிருப்பான் ஆனா ஒண்ணு அவங்க பங்காளி வரதுங்க பண்ணிரு அவன் தட்ட கூட கொடுக்குறாங்க தூக்கிடுவான் பண்ணிரு அது அன்று கைக்கு அகப்பட்ட கிளை தப்பித்து விட்டது என்று ஆளவந்தான் இடத்தில் தப்பிக்க முடியாது. என்னமாடா உயிரோடு இருக்கிறேன்? பாவி, நான் வந்திருப்பது எந்த இடம் தெரியுமா? ஒரு தெய்வீகமான அம்மன் கோயிலை கட்டினதை நாங்க தாண்டி
அந்த பண்ணுவா பாவி எதற்காக என்ன பின் தொடர்ந்து வந்திருக்கேன் பூக்களை கண்டால் வண்டுகள் எதற்காக அதில் இருக்கிற தேனி ருசிப்பதற்காக சொல்ல வந்திருக்கிறா பெண்களை கண்டால் ஆடவன் எதற்காக அதை விடுங்க அவளுக்கு புரியல நான் புரியுற மாதிரி சொல்றேன் ஒரு தாமரை இருக்கிறது குளத்திலே அந்த தாமரை தேடி வண்டு வருகிறது எதுக்கு அதில் இருக்கிற தேனி அந்த தாமரை நீ தான் வண்டி குடிக்க போகிறா பாவி தெய்வீகமான ஆலயண்டா கடவுள் ஒரு கோயிலை தொடங்கும் போது யாரை நினைத்து தொடங்குகிறோம் அந்த கடவுளை விநாயகர் அந்த கடவுளை நினைத்துதான் உன்னை ஆரம்பிக்க போகிறேன் பாவி இது என்னடா கட்டுற வேலையா இது கடவுள் கிட்ட போறேன் பாவி நான் வணங்குற தெய்வம் தாண்டா உனக்கு கூலி மிஞ்சினாய் கடவுள் கடவுள் என்று உரைக்கிறாயே அந்த கடவுளின் லட்சத்தை சொல்வதின் பொறுமையாக உன் செவிக்கு கடவுளுடைய லட்சத்தியா பாவி கடமையை ஒழுங்காக செய்ய வந்த எவனை காலால் எட்டு உரைத்தார் சிவன் அவன் கடவுளா கன்னி பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடையை திருத்தனால் கரிமூச்சு பய கண்ணன் அவன் கடவுளா தன்னால் படைக்கப்பட்ட ஊர்வசி தன் மகள் என்று மாறாமல் ஆசை கொண்டான் நான்முகன் அவன் கடவுளா தாயை போல தார வேண்டும் என்று முத்தத்தில் அவன்தான் விநாயகர் அவன் கடவுளா மனைவி ஒருவள் இருக்கும் போது மற்றொரு பெண்ணை சிறை கொண்டான் முருகன் அவன் கடவுளா கருமாரியா உருமாரியா கேப்பாரியா யாரடி நீ இதில் கடவுளை தலைவா நம்ம என்னத்துக்கு வந்தோம் நீ என்ன பேசுங்க கடவுளை பற்றி நம்ம வந்தது என்ன வேலை நீ என்ன வேலை பேசு அவன் என்ன உரைத்தா அவன் எப்பவுமே சொல்றேன் ஒரு வண்டி ஓடணும் சுமுத்தா ஓடணும் அப்பதான் வண்டி கூட நல்லா ஓடும் நீ வந்து லவ் பண்ண அவளை சாகசமாக பேசினே மறுத்தாய் அப்படி இல்ல நைச்சா பேசு நம்ம வைக்கு வரவையா இல்ல என்ன ஊடியா நான் பாரு ஒரே ஒரு பார்வை உங்களை வந்து வீழ்ந்துமே அதுல லுக்கு மலர்கொடே ஈரம் இருக்க வரை இலைகள் உதிர்வதில்லை இந்த ஆள வந்தான் இருக்கு வரை காதல் அழிவதில்லை என்ன உரைக்கிறார் காதல் அழிவதில்லையா காலையில் பூப்புப்பது கல்லிப்பூ மாலையில் பூப்புப்பது மல்லிப்பூ உனக்கம் எனக்கம் இவ் இரவு பூப்புப்பது என்பப்பூ ஐ லவ் இட் செல எனக்கு அண்ணன் ஒரே ஒரு அண்ணன் ஒப்பற்ற அண்ணன் என்னை எப்படி எல்லாம் தாளாட்டி சீராட்டி என்ன வளர்த்தாரு போட்டுக்க முடியும் வாதத்திற்கு மருந்துண்டு நீ வாதத்திற்கு மருந்து கிடையாது கட்டி அரவணைத்து அப்பான் என்று ஒரே ஒரு வார்த்தாய் இதே இடத்துல போயினே விழுந்தாலும் சரி என் உயிரே போனாலும் சரி ஆனா உன்னை ஒரு பொழுது என்னால கட்டி அரவணைத்து முத்தம் கொடுக்க முடியாது பாவி இந்த ஆளவந்தான வெறுத்த அவ்வளவுதான் தலைவா நான் யாருன்னா வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன் மேட்ரு முடிச்சுடு பாட்டுவான்னா என்னக்கே நாய் தரேன் விடாத இவளா வந்து பண்ண பொறுத்து பண்ணணும் ஏன்டா அது போல பேச ஒருத்து பண்ணணும் பொண்ணு வளர்ப்பது சாகச காதல் உரைத்தேன் வெறுத்தாய் அல்லாத காதல் உரைத்தேன் மறுத்தாய் இருப்பது பலாத்கார காதல் ஏற்றுக்கொள்கிறாயோ எந்த காதலுக்கு என்னால ஒரு பொழுது ஏற்றுக்க முடியாது
விட்டேன். வந்த வேலை முடிந்தது. புறப்படுகிறேன். தொட்டு சொல்லு என் மேலா கண்ணீர் வடிக்கிறாய். உனக்கு என்ன நடந்தது? பாவி கழுத்துல தாலி கட்டி உன் மனைவியா ஏத்து உன்னை போல் பெண்களுக்கு தாலி கட்டியிருந்தோம் ஒரு கிராமமே உருவாயிருக்கு. தாலிக்கு அழுத்தம் தெரியாதவன் இந்த ஆள வந்தான். ஒழுங்கு மரியாதை என் கழுத்துல தாலி கட்ட முடியாது. என்னால் முடியாது. முடியாது. அட பாவி, இப்பவே அண்ணன் கிட்ட போறேன். நீதிமன்றத்துக்கு உனக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கல மலர்கொடியில கொலை செய்து விட்டாங்க. நீங்க தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். நன்றி கெட்ட நாட்டினிலை நன்றி கெட்ட நாட்டினிலே நல்லவர்கள் காட்டினிலே நன்றி கெட்ட நாட்டினிலே நல்லவர்கள் காட்டினிலே கேட்பதற்கு யாரும் இல்லை கேள்விக்குறி மாறவில்லை கேட்பதற்கு யாரும் இல்லை கேள்விக்குறி மாறவில்லை அடிமை வாழ்வின் அடினமாடும் மேகம் மேகம் அலையில் ஆடும் துரும்பை போலே ஆடும் காலையிலும் மாலையிலும் கதறுகின்ற வேளையிலும் காலம் பதில் சொல்லிவிடக் கூடும் பாவம்
அடிமை வாழ்வின் அடினமாடும் மேகம் மேகம் அலையில் ஆடு துரும்பை போலே ஆடும். நல்மனதை படைந்தவனும் கல்வடிவில் சிரித்தி நின்றார். நல்மனதை படைத்தவனும் கல்வடிவில் சிரித்தி நின்றார். கதறி மனம் வாடுதம்மா கனல் காற்றி வீசுதம்மா. கதறி மனம் வாடுதம்மா கனல் காற்றி வீசுதம்மா. அடிமை வாழ்வின் அடினமாடும் மேகம் மேகம் அலையில் ஆடு துரும்பை போலே ஆடும். ஒருமையில் போர் சுடரே இந்த அண்ணனை தன்னன் நடுமையாக தவிக்க வைத்து விட்டாயே. எந்த மனு பாடுதம்மா ஏங்கி உள்ள வாடுதம்மா. ஏடெடுத்து நான் படித்து ஏக்கம் கொண்டு நான் அழுதி என் உள்ளம் வாடுதம்மா. எந்தன் மனம் வாழுதம்மா எங்கு உள்ள பாடுதம்மா. ஏடெடுத்து பாடுகின்றேன் ஏக்கம் கொண்டு பாடுகின்றேன். என் கதை சோகமம்மா என் கதை சோகமம்மா. எந்தன் மனம் பாடுதம்மா எங்கு உள்ள பாடுதம்மா. ஏடெடுத்து பாடுகின்றேன் ஏக்கம் கொண்டு பாடுகின்றேன். என் கதை சோகமம்மா என் கதை சோகமம்மா. நிலைப்பதில்லை எந்தன் மனம் பாடுதம்மா எங்கு உள்ள பாடுதம்மா. ஏடெடுத்து பாடுகின்றேன் ஏக்கம் கொண்டு பாடுகின்றேன். என் கதை சோகமம்மா என் கதை சோகமம்மா.